இன்னைக்குரிய டிவோஷன் விசுவாச பரீட்சை எபிரேயர் 11:23. விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை இருக்கு. இதுக்கு உபயோகிக்கப்படும் ஒரு டூல் தான் சோதனை. சோதனை நேரத்துல விசுவாசத்தை இழந்து போகிறவர்கள் விசுவாசிகள்னு சொல்லப்பட மாட்டாங்க. தங்கள் விசுவாசத்தை காத்து கொள்கிறவர்களே விசுவாச வீரர்கள். கர்த்தராகிய இயேசு பிறந்தப்ப சாத்தான் அவரை உடனே அழிக்க விரும்பினா. அதனால எகிப்தியரின் பிடியில் இருந்த இஸ்ரவேலை விடுதலையாக்கி ரட்சிக்கும் படி அனுப்பப்பட்ட மோசேய கூட சாத்தான் அழிக்க விரும்பினா. அப்படியே ஜனங்களை பாவத்துல இருந்து ரட்சிக்க பிரயாசப்படுற நம்மளையும் கூட பிசாசானவன் அழிக்க முயற்சிப்பான். ஆனா கர்த்தராகிய இயேசுவையும் மோசேயையும் தொட முடியாம போனது போல அவனால நம்மளையும் தொட முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்மளை சுற்றிலும் மதிலா இருப்பாரு. மோசேய மறைத்து வைப்பது ஒரு மதீனமான செயலாக இருக்கும்னு கண்டிப்பா மோசேயோட பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு காலம் அந்த குழந்தைய மறைச்சு வச்சிருக்க முடியும்? குழந்தையுடைய அழுகுரல் ராஜாவின் வேவுக்காரர் கேட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிற பயங்கள் கூட அவங்களுக்கு தோன்றி இருக்கலாம். மோசேவுடைய பேரண்ட்ஸ் விசுவாசம் அசைக்க முடியாததாக இருந்தனால அவங்க இத பண்றாங்க. அவங்க பிள்ளைக்கு எந்த தீங்கும் நேரிடாதுன்னு ஒரு விசுவாசம் இருந்திருந்திருக்கும். தாய்மாருடைய கரங்கள்ல இருந்து பல குழந்தைகள் பிடுங்கப்பட்டதை பார்த்திருப்பாங்க. பார்வோனுடைய சேவகர்கள் பிள்ளைகளை பிடுங்கி கொண்டு அவங்க போறப்ப இவங்களுக்கும் உள்ள பயமா இருந்திருக்கலாம். இல்ல குழந்தைகளுடைய சடலங்களை நைல் நதி மிதந்து கொண்டிருப்பதை பார்க்கிறப்ப கூட ஒரு மாதிரி கலக்கம் வந்திருக்கலாம். விசுவாசமானது மோசேயின் பெற்றோரோடு பேசி சுற்றி இருக்கும் எல்லா அபாயங்களும் மத்தியிலும் கூட அவனை ஒளித்து வைக்க, நாணல் பெட்டிக்குள்ள வைக்க அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கு. நதியில முதலைகள் இருந்திருக்கலாம், பல மோசமான ஜந்துகள் இருந்திருக்கலாம். அப்படின்னு பெற்றோர் தெரிந்தப்ப கூட பிள்ளைய தைரியமா அந்த நதியில விடுறாங்க. அதுதான் விசுவாசம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவங்க அக்கினி சோலையில தூக்கி எறியப்பட்டப்ப அது ஒரு விசுவாச பரீட்சை. அதோட முடிவுல அவங்க மகத்தான வெற்றியோட வெளியே வந்தாங்க. அவங்க அழிக்கப்படி பிரயாசப்பட்ட அதே ராஜாவால தேவனுடைய நாமம் உண்மையாகவே கனப்படுத்தப்பட்டுச்சு. அவங்களும் அந்த சோதனையின் முடிவுல உயர்த்தப்பட்டு கனப்படுத்தப்பட்டாங்க. தானியேலை இதே மாதிரி சிங்கக்கெபியில தூக்கி போட்டப்ப இதுதான் நடந்துச்சு. நமக்கு கனமும் புகழ்ச்சியும் உண்டாக வேண்டும்னா நம்ம சகலத்தையும் சகித்து கொண்டு அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் நமக்கு வேணும். ஏன்னா விசுவாசம் பொன்ன பார்க்கிலும் விலையேற பெற்றது. அப்படி நாமும் கூட விலையேற பெற்றவர்களாதான் இருக்கோம். தேவ பிள்ளைகளா இருக்க நம்ம மோசேயின் பெற்றோருக்கு விசுவாசம் இருந்த மாதிரி நம்மளுக்கு கூட அதே விசுவாசம் வேணும். பிற்காலத்துல மோசே தப்புவிக்கப்பட்டு பெரிய காரியங்களை செய்யறாரு. அது போல நம்மளும் பெரிய காரியங்களை ஒரு நாள் செய்வோம். இருள் நிறைந்த அறியப்படாத இடங்களுக்கு நம்ம தைரியத்தோடு போறப்ப அழிவை நோக்கி நரகத்திற்கு சென்று கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கூட தப்புவிக்கலாம். இது மாதிரி விசுவாச பரீட்சை நமக்கு வரப்ப அதுல வெற்றி பெறணும். அந்த கிருபைய தேவன்கிட்ட நம்ம கேட்டு ஜெபிப்போம். ஆமேன்.